இதோ வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் செய்வேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுத எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். சரவணா, பாலும் தெளிதனும்னு இவளுக்கு பிடிச்ச கணபதியும் சரி, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய்னு நீங்க கும்பிடுற முருகனும் சரி, இன்ஷா அல்லான்னு தொழுற பக்கத்து வீட்டுக்காரனும் சரி, ஓமைட் லாடுன்னு சொல்லிக்கிற நானும் சரி, எல்லாமே சரிப்பா, எதுவுமே தப்பு இல்ல. நீ பெரிய தப்ப பண்ணிட்டு எதை கேட்டாலும் சரி சரின்னு சொல்ற. பரம்பரையா திருப்புகழ சொன்ன குடும்பம் தான் நம்ம குடும்பம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. அப்பா, எனக்கு என் லைஃப் முக்கியம்ப்பா. எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் செய்வேன். பிடிச்ச கடவுளை கும்பிட யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? மனசுக்கு பிடிச்ச எந்த கடவுளையும் கும்பிடுறதுல தப்பே இல்லடா. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ மதம் மாறினியே, அதுதான்டா தப்பு. என்ன அப்படி சூழ்நிலை? ஏய், என்ன சூழ்நிலைன்னு கேக்குற? உனக்கும் தானே கல்யாணம் நிச்சயமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுமா? பொண்டாட்டி வச்சு காப்பாத்த வேண்டாம்? அதுக்கு தானே பெருமாள் மாமா உனக்கு ஃபேக்டரி வச்சு தரேன்னு சொன்னாரு. கம்பெனில ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ப்ராடக்ட்டை வித்து பணமாக்க வேணாமா? அதுக்கும் நீ மதம் மாறதுக்கு என்னடா சம்பந்தம்? ராபர்ட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன். அவர் நீ என்ன கிறிஸ்டினான்னு கேட்டாரு. எனக்கு ஒருவேளை நான் கிறிஸ்டின் சொன்னா அவர் எனக்கு உதவி பண்ணுவாருன்னு தோணுச்சு. அதனால ஆமான்னு சொல்லிட்டேன். என் பேர் ஜோசப் சரவணன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே 6 மாசம் ஆர்டரை கையில கொடுத்துட்டாரு. இது உனக்கு தப்புன்னு தோணல? தோணல. ஏய், இதனால உன் கல்யாணமும் நின்னுடும், உன் தங்கச்சி வாழ்க்கையும் பாழாயிடும்டா. ஏன் எப்படிப்பா நிக்கும்? சம்பந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? நீங்க ஏன் சொல்றீங்க? கல்யாணம் வரைக்கும் நான் சரவண, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோசப் சரவண. அண்ணா, யாரும் செய்ய போற உதவிக்காக நீ வந்து பார்க்கோமதி, பெருமாள் சாமி எனக்கு ஒரு ஃபேக்டரி வச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. அதுக்காக நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராபர்ட் சார் அந்த கம்பெனில வர எல்லா ப்ராடக்ட்ஸையும் மொத்தமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அதனால நான் அவர் மதத்தை ஏத்துக்கிறேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? அட பாவி, பிரைஸ் தி லார்ட் ஆக்கிட்டியடா. நீ சொல்றது பக்தி இல்ல, கமர்ஷியல் கணக்கு. கணக்கு பார்த்து வாழ்றவன் தான்ப்பா எப்பவுமே புத்திசாலி. குழந்தை பிறக்குது, ஆனா பெண்ணான்னு கேக்குறோம். ஆனா எவ்வளவு சந்தோஷப்படுறோம், ஆனா பெண்ணா வருத்தப்படுறோம். ஏன்? ஆண் எப்பவுமே வரவு, பெண் எப்பவுமே செலவுப்பா. பெத்த அப்பா செத்து போயிட்டாருன்னா உட்காந்து அழுவோம். வெட்டியா வந்து எரிக்கிறதுக்கு எனக்கு 4000 ரூபாய் பணம் கொடுங்கன்னா அழுவுறதை நிறுத்திட்டு அப்பா செத்ததையும் மறந்துட்டு 2000 ரூபாய் தான் தருவேன், 4000 ரூபாய் ஜாஸ்தினா அவங்கிட்டே பேரம் பேசுவோம். இப்படி பிறப்புலையும் இறப்புலையும் எல்லாத்துலயும் பணம் இருக்கிறப்போ ஏன் நடுவில் வர கல்யாணத்துல மட்டும் நான் கமர்ஷியலா இருக்க கூடாது? ஒரு விஷயத்த நீங்க 2 பேர் தெளிவா புரிஞ்சுக்குங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆபீஸ் ஒர்க்கா? ஜீவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அன்னைக்கு ரோட்ல என் வண்டி ரிப்பேர் ஆனப்போ அங்க விஷால் வந்தாரு. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டாரு. அவன் கேட்டா அதையே என்கிட்ட வந்து சொல்ற? இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க
நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்களோன்னு. பொண்டாட்டியை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுற இண்டிசன் ஃபெல்லோ நான் இல்ல. உன்கிட்ட உன்னை பத்தி சொல்ல பயப்பட்டு மத்தவங்க கிட்ட போய் சொல்லி அழற இன்பெக் இல்ல நான். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏன் எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிறீங்க? தன்னோட பர்சனல் விஷயம் நினைக்காம விஷால கோமதியை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னப்போ கவிதாக்காக பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாருல. அதே மாதிரிதான் உங்க ஃப்ரெண்டுங்கிற முறையில உங்க பர்சனல் விஷயத்தை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணீங்களா தானே உங்களை கேக்குறேன். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், நாளையில இருந்து நான் உங்களோட பைக்ல வர போறது இல்ல. ஏன் என் கூட பைக்ல வர்றது கேவலமா இருக்கா? நான் அப்படின்னு சொன்னா ஏன் நீங்களே சும்மா ஏதாவது நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிட்டதுனால அதனால கம்பெனி எனக்கு கார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போறோம். நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன், இல்ல நீங்க என்ன டிராப் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா நான் டிரைவரை கார் ஓட்டிட்டு வரணுமா? இல்ல வாழ ஆட்டிட்டு உன் பக்கத்துல உட்காரணுமா? இப்போல்லாம் அத பத்தி யோசிக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தப்போ தலையில அடிச்சுக்கிட்டாரு மாமா. ஆனா இப்போ தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு. அன்னைக்கு கூட நீங்க பேங்க்ல மாமாக்காக நீங்க சைன் போடுறேன்னு சொன்னப்போ உங்க சேலரி பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் சைன் பண்ணிட்டோமான்னு சொன்னப்போ நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டாங்க. நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் சொன்னதும் நீங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. நானும் சைன் போட்டேன். அப்பவே மாமா மனசுல நான் மருமகள் ஆயிட்டேன். நேத்து கூட கவிதா கல்யாணத்துக்கு சத்திரம் பார்க்க போனப்போ நான் உங்களை பத்தி ரொம்ப பயந்தேன். ஆனா அப்ப கூட மாமா என்ன சொன்னார் தெரியுமா? ஏம்மா ஏன் பழசெல்லாம் நினைச்சு குழம்பிக்கிற? நாங்க தான் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டோம்ல. நீ மருமகளா எங்க குடும்பத்துக்கு வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம்மா. அது சாதாரண வார்த்தை இல்ல, என் பயத்துக்கு மாமா கொடுத்த டானிக். அப்புறம் மாமா உதவிங்கிற பேர்ல அவங்களை ஏமாத்தி உன் தலைப்புல முடிஞ்சு வச்சிருக்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற அரசியல்வாதி மாதிரி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உறவுகள்லாம் ஏன் மூலமா தான் உனக்கு வந்தது. அகிலாங்கிற உன்னை நான் தூக்கி போட்டேன்னா அப்புறம் உன் நிலைமை என்ன தெரியுமா? பாட்டி உடனே என் பக்கம் வந்துருவாங்க. அப்புறம் அம்மா வர்றதுக்கு கொஞ்ச நாட்கள் ஆகலாம். அப்பா வர்றதுக்கு மாசங்கள் கூட ஆகலாம். கவிதா வர்றதுக்கு சில வருஷம் கூட ஆகலாம். ஆனா நிச்சயமா எல்லாரும் என் பக்கம் வந்துருவாங்க. என் கணக்கு தப்பாது. அஸ்திவாரம் இல்லாம கட்டிடம் கட்டிட்டு அண்ணாந்து பார்க்க, அப்புறம் அது உன் தலைமையிலேயே விழும். நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாம் போக போக சரியாயிடும். நான் இல்லாம உங்களால வாழவே முடியாது. இந்த அசட்டுத்தனமான நம்பிக்கை உனக்கு யார் கொடுத்தது? அத்தையும் அம்மாவும் தான். கவிதா கல்யாணம் முடியட்டும். முடியும். அப்புறம் அப்புறம் நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னம்மா? வாங்க சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏதாவது அவ வந்துட்டா உன்னை காலையில தேடிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டியே. கற்பூரத்தை ஏத்துங்க. பாரு எல்லாம் விவரமா பண்ற பாரு. கோமதி கோமதி தான். மதனி இப்படி நில்லுங்க. வலது காலை பூச்சி உள்ள போங்க. கல்யாணத்தையே முடிச்சிட்டியே. அவங்கள பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க போங்க. உள்ள வா, உள்ள வா. வா.
ஏற்கனவே ஒரு தடவை பொண்ணை பார்த்துருக்காரு. இப்பவும் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இவளுக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? அதான் அவளையும் கூட்டு வந்துட்டேன். பெரிய பங்களால வாழ்ந்த பொண்ணு இங்க இந்த சின்ன வீட்டுல எப்படி வாழ போறாங்கிறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் சின்னதா இருக்கிற இந்த வீட்டை பார்க்கல, கருணையோட இருக்கிற உங்க மனசுதான் பாக்குறேன் மாமா. சிவா, கோமதிக்கு தாலி, முகூர்த்த புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அவளுக்கு தேவையான நகையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கோமதி, இதெல்லாம் உங்க பாட்டி படத்துக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வா. ஏன்னா அவங்க தான் எனக்கு சோறு போட்ட தெய்வம். உங்க அம்மாவை சொல்றேன்டா. முருகா ஞான. என்னடா இது? ஏசுநாதர் படம் எப்படி இங்க? அது வந்து அங்கிள் எஸ்ஏ காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அதுக்காக ஸ்கூல்ல கொடுத்தாங்க. இத்தனை நாள் ஸ்லாப் மேலதான் இருந்தது. நம்ம சாமி இல்லங்கிறதுனால ஒதுக்கி வச்சிட முடியுமா? அதான் இப்படி நம்ம சாமிங்களோட வச்சுக்கிட்டு நானும் அதை வணங்கிட்டு. நீ படிச்சது கிறிஸ்டியன் ஸ்கூலா? ஆமா. அங்க இந்த மாதிரி கிஃப்ட் தான் கொடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு ரொம்ப பரந்த மனசு, எம்மதமும் சம்மதமே இருக்காரு. ஓ, நீ அப்படி போறியா? அப்புறம் கோமதிக்கு நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேனே, அதெல்லாம் ரொம்ப பழைய நகைகள். அதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி புதுசு ஆக்கணும். கன்வெர்ட் பண்ணிடலாம். சரவணா அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட். அது வந்து அங்கிள் இந்த நகைக்கடைக்காரங்களாம் எனக்கு ரொம்ப பேர் தெரியும். அதனால இந்த கன்வெர்ட்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணுவேன். சரி சொல்றாரு. வெரி குட். கவிதாவை கூட்டிட்டு போய் பேசுங்க. அவ என்ன சும்மா கோயம்புத்தூர் மட்டுமா பார்க்க வந்தா? கூட்டிட்டு போய் பேசுங்க மாப்பிள்ள. அவ உங்களை பார்க்கத்தான் வந்தா. நீங்க அவளை பார்த்து பேசுங்க. மனசு விட்டு பேசணும் இல்ல? போங்க. என்ன தனியா நின்றுருக்கீங்க? அண்ணா எங்க? அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரா? என்ன சொல்லிட்டு போனாரு? எங்க போனாரு? அதை விட விஷால் இங்க வந்திருந்தப்போ என்ன நடந்தது? உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா? நான் ஒன்னும் அவரை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இல்ல அப்படி இல்ல, நீ ஏதோ சரியா பேசலன்னு அவர் சொன்னாரு. நான் பேசலையா? அவர் எங்க என்ன பேச விட்டாரு? அவரே ஒரு குழந்தை மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருந்தாரு. கடைசியில அது வேணாம். என்ன பேசினாரு? அகிலாவை ஏற்கனவே அவர் லவ் பண்ணாரா? அத என்ன நிக்க வச்சு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லணும்? உன்கிட்ட சொன்னதா என்கிட்டயும் சொன்னாரு. உங்களுக்கும் தெரியுமா? ஆனா கோமதி, நீ நினைக்கிற அளவுக்கு அது பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா இவர் அகிலாவை லவ் பண்ணது அகிலாவுக்கே தெரியாது. சரி விடுங்க, நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் எதுக்கு? அப்படி இல்ல கோமதி, நடக்க போற விஷயத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிருக்காரு. மத்தபடி அவர் ரொம்ப நல்லவரு. மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. எதுவா இருந்தாலும் பிராங்கா பேசிடுவாரு. நான் அவரை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் பேசினதுனால நீ ஒன்னும் டிஸ்டர்ப் ஆயிடலையே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி வா போ. பயத்தை லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாத்திரை விடு கேட்டேன். அவர் தலைவலி மாத்திரை. வா உட்காரு. என்ன பேசிட்டீங்களா எல்லாத்தையும்? அப்புறம் இந்த புடவை நகையெல்லாம் வாங்கிருக்கேன், அதெல்லாம் எடுத்து பத்திரமா பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்க. என்ன? சரி மாமா. பெருமாள், இதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. கல்யாணத்தும் போது இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்திலேயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேள. டேய், நீங்க உயிர் நண்பன், நீண்ட நாள் நண்பன். இந்த வேண்டுகோள் ரிக்வெஸ்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ டான்னு கேளு, பீடிக்க கூடாது. இந்த பார் பெருமாள், நான் ஒரு விடோயர். கல்யாணமாக போற தம்பதிகள் அப்பா அம்மாவை நிக்க வச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்றது நம்ம முருக குடும்பத்துடைய சம்பிரதாயம். நீ உன் பொண்ணு கவிதாவுக்கு மட்டும் அப்பா அம்மாவா இல்லாம என் பொண்ணு கோமதிக்கும் அப்பா அம்மாவா இருந்து இதையெல்லாம் நடத்தணும்டா. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லித்தான் தெரியணுமா என்ன? எனக்கு தாயா இருந்து என்ன வளர்த்தது உங்க அம்மா. அப்படி இருக்கும்போது
கோமதிக்கு நானும் இவளும் தாயும் தந்தையுமா இருக்க மாட்டோமா? அப்பா